திரு உதயணன் அவர்களின் பாண்டிய முரசு. பொழுது விடிந்த சிறிது நேரத்துக்கெல்லாம் விழுது விழுந்தாற்போல் சேரர் படை சாறை சாறையாக வந்து மதுரை மாநகரின் கோட்டையை சூழ்ந்து கொண்டன. கோட்டையின் வடக்கே வைகை ஓடியதால் அந்த பக்கத்தை தவிர்த்து மற்ற முப்புறங்களிலும் படைகள் தழைத்து வந்து பரவின. கணக்கற்ற அந்த படைகள் திடீரென்று முளைத்து சூழ முற்பட்டதால் உண்டான புழுதிப்படலம் கோட்டையைச் சுற்றியிருந்த காவல் காட்டையே ஒரு கணம் மறைத்தது. அந்த காவல் காட்டில் இரவில் தங்கியிருந்த பட்சிகளின் படைகள் பெயரவும் கேட்டு கீச் கீச் என்று குரலிட்ட வண்ணமாக வானிலை பறந்து அமைதி இல்லாமல் சுற்றி கொண்டு இருந்தன. படைகள் வந்து சேர்ந்ததற்கு அறிகுறியாக பேரிகைகள் பலவும் கொம்புகள் பலவும் கட்டளையின் பேரில் பெரிதாய் ஒலித்து நின்றபின் கட்டளை பிறப்பிக்கப்படாமலே பேரொலியை எழுப்பின போர் வீரர்களும் யானைகளும் புறவிகளும் வீரர்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஆரவார சூழ்நிலையாக அங்கு காணப்பட்டது. அந்த காலை நேரத்தில் காலனால் அது உருவாக்கப்பட்டது போல் தோன்றியது. படைகள் இப்புறமும் அப்புறமும் முப்புறமும் சூழ்ந்த பின் கூடாரங்களை அமைக்கும் வேலையில் உடனடியாக இறங்கியதால் வெடிச்சத்தம் போன்ற ஒலிகள் மீண்டும் மீண்டும் எழுந்தன. படைகளோடு படைகளாக நூற்றுக்கணக்கில் வந்த காளை மாட்டு வண்டிகளில் இருந்த உணவுப் பொருட்கள் திரட்டப்பட்டு படைகளுக்கு பங்கிடப்பட்டது. அதன் காரணமாக காளை மாட்டு வண்டியில் முப்புறமும் உணவை சமைத்து சென்றன. யானைகளை இயக்கி வந்தவர்கள் அவற்றை காவல் காட்டின் முகப்புகளில் திரிய விட்டுவிட்டு அவற்றிற்கு வேண்டிய உணவிற்கு வழி செய்தனர். வடக்கே ஓடிய வையை கரையை தொட்டு கொண்டு ஓடியதால் நீர் நிறைய கிடைத்தது. அதுபோல் அவை மர ஜாடிகளில் சேகரிக்கப்பட்டு படை வீரர்களுக்கு அனுப்பப்பட்டது. இப்படி ஆரம்பகால ஏற்பாடுகள் முடிந்த பொழுது நண்பகலாகிவிட்டது. அந்த வேளையில் சேர மன்னன் யானைக்கால் சேய் இரும்புரை மேலை வாசலில் அமைக்கப்பட்டிருந்த பெரும் பாசறைக்கு தளபதி மற்றும் பிரதான போர் அமைச்சர்களுடன் வந்து சேர்ந்தான். பாசறைக்கு வந்து உணவருந்துவிட்டு சில நிமிடங்களுக்குள்ளாகவே போர் ஆலோசகர்களை அழைத்து படைகள் இருந்த பகுதி வழியாகவே புறவியில் சென்று கோட்டையை சுற்றி நோட்டம் விட்டான். சேர மன்னர்கள் காவற்காடு அடர்த்தியாக இருந்ததை பார்த்து அதற்கு அப்பால் இருந்த கோட்டையை தெளிவாக பார்க்க இயலவில்லை. ஒருவித அதிருப்தியை வெளிவிட்டு கொண்டே வைகை ஆற்றங்கரைக்கு வந்து அதனுடைய அமைப்பை கவனித்தான் இரும்பொறை. பிறகு பாசறைக்கு வந்து சேர்ந்து அங்கிருந்து பிரதான ஆசனத்தில் அமர்ந்த பின் மற்றவர்களும் ஆசனங்களில் அமர்ந்தனர். சரி, உங்களுடைய போர் திட்டங்களை சொல்லலாம் என்று பேச்சை துவக்கினான் சேர மன்னன். பேரமைச்சர் ஒருவர் மன்னரின் சித்தம் என்ன என்பதை வெளிப்படுத்தினால் கருத்து சொல்ல எங்களுக்கு வசதியாக இருக்கும் என்றார். அனைவரும் திகைத்தனர். என்ன பார்க்கிறீர்கள்? வீண் சம்பிரதாயம், வெட்டிப்பேச்சு ஆகியவற்றை வெளிப்படுத்திக் கொள்ள எனக்கு அமைச்சர்களோ தளபதிகளோ தேவையில்லை. அவையை காட்ட விரும்புபவர்கள் இங்கிருந்து வெளியேறிவிடுவது நலம். நேரம் வீணாக விரயமாவது தடுக்கவாவது படும் என்றான் யானை கண் சேய். முற்றுகையிடுவதும் ஒரு சம்பிரதாயம்தான் என்று துணிச்சலாக அமைச்சர் ஒருவர் சுட்டிக்காட்டினார். இல்லை, முற்றுகையிடுவது சம்பிரதாயம் அல்ல, அது ஒரு போர் நடவடிக்கை. அதோடு நான் இங்கே தவிர்க்க சொன்னது வீண் சம்பிரதாயங்களையும் அதை ஒட்டிய பேச்சுக்களையும் தானே அன்றி சம்பிரதாயங்களையும் ஒட்டுமொத்தமாக விட்டுவிடச் சொல்லவில்லை. அப்படி விட்டுவிடுவதானால் போர் நடக்கவே முடியாது. சரி, வீண் சம்பிரதாயங்கள் எவை என்பதில் சர்ச்சை தேவையில்லை. விஷயத்திற்கு வருவோம். கோட்டையை எப்படி வசப்படுத்துவதாக இருக்கிறீர்கள் என்று வினவினான். மீனை வசப்படுத்த முடியாது, வலை போட்டு பிடிக்கத்தான் வேண்டாம் என்றான் தளபதி ஒருவன். என்னுடைய துரதிர்ஷ்டம், பகைவர்களாக போக வேண்டியவர்கள் எல்லாமே எனக்கு தளபதிகளாக வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பதில் புலவர் கண்ணனாரையே நான் அழைத்து வந்திருக்கலாம். உபயோகமான ஆலோசனையாவது சொல்லியிருப்பார் என்று அழுத்து கொண்டான் இரும்பொறை. நல்ல காலம், மீனை பிடிக்க அம்பும் வில்லும் பயன்படுவது என்று கூறி நம்முடைய படையெடுப்பையே தடுக்காமல் இருந்தீரே, அதுவரைக்கும் புண்ணியம்தான். வாள் எடுத்து வீச வேண்டிய வேளையில் ஓமை இலக்கியம் பேசுகின்றீரே, இதுவா தளபதியின் வேலை? உங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு எப்படித்தான் கோட்டையை நான் பிடிக்கப் போகின்றனோ தெரியவில்லை என்றான். சில நிமிடங்கள் மௌனமாக கடந்தன. அதன் பின்பு சேர மன்னனே பேசத் தொடங்கி, எல்லோரும் நன்றாக கவனியுங்கள். இந்த கோட்டையை வைகையாறு வடக்கில் பாதுகாப்பு செய்கிறது. அது இயற்கை அரணாக அமைந்திருப்பதால் நான் மற்ற முப்புறமும் உள்ள செயற்கை அரண்களை கவனித்து வருகிறேன். கோட்டையை சுற்றி காவல் காடு இருப்பது இயல்புதான் என்றாலும் இங்கே இதன் முன்னே காணப்படும் காவல் காடானது வழக்கத்தை விட அதிக அடர்த்தியாக பயங்கரமாக இருக்கிறது. இது நமக்கு பெரிய தடை. இந்த தடுப்புச் சுவரை இப்படியே வைத்துக்கொண்டு நாம் முன்னேறுவது என்பது முடியாத காரியம். இதை உடனடியாக அழித்துவிட விரும்புகிறேன். என்ன சொல்லுகிறீர்கள் என்றான். தாங்கள் சொல்வது போல் காட்டை முழுவதும் அழித்து விட்டால் கோட்டையின் முப்புறங்களும் வெட்ட வெளியாகிவிடும்.
அது நமக்கு பாதுகாப்பற்ற நிலை, மறைந்திருந்து தாக்கும் வசதி நமக்கு போய்விடும் அல்லவா என்றார் பேரமைச்சர் ஒருவர். 2 விஷயங்களை இதில் கவனிக்க வேண்டும். நாம் இங்கே படையெடுத்து வந்ததும் முற்றுகை இருப்பதை, மாதக்கணக்கில் தங்கியிருந்து கோட்டைக்குள் இருப்பவர்களை பட்டினி போட வைத்து அடிபணிய வைப்பதற்காக அல்ல. அங்கே நம்முடைய முயற்சி போக போக நம்மையே பட்டினிக்கு ஆளாக்கி விட்டுவிடும். முடிந்தவரை துரிதமாக தாக்கி எதிரிக்கு நேரமளிக்காமல் அவனை முறியடிக்க வேண்டும். இது முதல் விஷயம். 2வது, நம்மை எதிர்த்து போராடும் தந்திரம் படைத்தவனான பழையன் இங்கு இல்லை. அவன் நம் சந்தனக்கோட்டையில் சிறையில் இருக்கிறான். ஆகவே வெட்ட வெளியே உண்டாகும் வசதி குறைவை நம் வீரர்கள் பலவீனமாக எண்ணிக்கொள்ள வேண்டியதில்லை என்று நிறுத்திய இரும்புரை எல்லோரது முகங்களையும் ஒருபுறம் நோக்கிவிட்டு தொடர்ந்து செல்லலாம். காவற்காட்டு மரங்கள் ஒன்றுவிடாமல் அழிக்கப்பட வேண்டும் என்பதல்ல என்னுடைய நோக்கம். கோட்டையை பார்க்க முடியாத அளவிற்கு அடர்த்தியாக தடுப்புச் சுவராக இருக்கிறதல்லவா, அதை உடைப்பதுதான் என்னுடைய குறிக்கோள். ஆகவே இதன் அடர்த்தியை பெருமளவு குறைப்போம். மெல்லிய தடுப்புச் சுவர் போல் ஒரு சுற்று மரங்களை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவற்றை அழிப்போம். பேரமைச்சர் ஒருவர் எழுந்து, மன்னவா, காவல் காட்டை தாங்கள் சொல்வது போல் அழித்துவிட்டால் என்ன பிரமாதமான சாதகம் கிடைத்துவிடும் என்று நினைக்கிறீர்கள்? நமது இறுதி வெற்றி கோட்டையை அழிப்பதிலும் பிடிப்பதிலும் தானே அன்றி காவல் காட்டை அழிப்பதில், மரங்களை பிடிப்பதிலும் இல்லையே என்றார். அறிவில் சிறந்த பேரமைச்சரே, நீரே இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன? இது கூட தெரியாமலா படைகளோடு திரண்டிருக்கின்றேன் நான்? காவல் கோட்டை அழித்து மரங்களை சேகரிக்கவா நாம் திட்டம் தீட்டுகின்றோம்? உம்மை சொல்லி பயனில்லை. ஏதோ ஒரு அரைகுறை போரில் சாமர்த்தியம் காட்டியதற்காக பேரமைச்சராக உம்மை நியமித்தேனே, அதுதான் தவறு என்று பேசிய இரும்புரை, அவசரப்படாமல் நான் கூறுவதை முழுவதுமாக கேட்டுக்கொண்டு பிறகு சொல்லுங்கள். இதன் குறைகளை நான் கூறிய இந்த தடைகளை நீக்கிவிட்டு ஒட்டுமொத்தமாக கோட்டையின் 3 வாயில்களையும் யானைகளை விட்டு தாக்குவோம். அதே சமயம் யானைகளை கோட்டையின் மேல் இருப்போர் தாக்க முடியாமல் போகும் விதத்தில் காவல் காட்டு மரங்களுக்கு பின்னால் இருந்தபடியே நமது வில் வீரர்கள் கோட்டை மதில்களை நோக்கியும் தளத்தை நோக்கியும் துளை மாடங்களை நோக்கியும் இடைவிடாமல் அம்புகளை பொழிவோம். இப்படி அம்புகள் இடைவிடாமல் பறந்ததினால் கோட்டையைச் சுற்றி துளை மாடங்களிலோ ஒருவர் கூட நிற்க முடியாது. அந்த நேரத்தில் வாயில் கதவுகளை தொடர்ந்து தாக்கி தகர்த்து உள்ளே புயல் வேகத்தில் முப்புறமும் நுழைவோம். அப்படி நுழையும் நேரத்தில் கோட்டை மதில் மேல் ஏறவும் செய்தால் மதில் தளங்களை நாம் வசப்படுத்தி கொண்டு நம்முடைய வசதிக்கேற்ப இயங்கலாம். இவற்றை சரிவர செய்துவிட்டால் பிறகு நடவடிக்கைகள் எளிதாக இருக்கும் என்றான். இந்த சமயத்தில் சேரர் தளபதியான கருவூர் சேந்தன் தன்னுடைய சந்தேகத்தை வெளியிட்டான். மன்னவா, தங்கள் திட்டப்படி கோட்டை கதவுகளை தகர்ப்பது என்பது சாத்தியமாவதாகவே வைத்து கொண்டாலும் அதை அடுத்து முன்னேறுகின்ற விஷயம் தாங்கள் நினைப்பது போல் அவ்வளவு எளிதான காரியமா என்பதில்தான் எனக்கு யோசனையாக இருக்கிறது என்றான். என்ன சிரமங்களை நீ எதிர்பார்க்கிறா என்று அவனிடம் கேட்டார். சந்தேகத்திற்கு மதிப்பளித்து கேட்டதால், மன்னவா, நம் வில் வீரர்களின் அம்பு மழையின் காரணமாக கோட்டை மதில் மீதும் துளை மாடங்களில் மீதும் பாண்டிய வீரர்கள் யாரும் தலை காட்ட முடியாமல் போகலாம். அதே சமயம் கோட்டை மதிலில் அமைப்புகளை நாம் மறந்துவிடக்கூடாது. மதில்களுக்கு உட்புறம் சாழ்வான இடத்தில் நீண்ட தளம் அமைக்கப்பட்டிருக்கலாம். கோட்டை நிர்மாணக்கலைக்கு இது இயல்புதான். பாண்டிய வீரர்கள் அந்த தளத்தில் இருந்து கொண்டு வாயில்கள் மூலம் உள்ளே நுழையும் நம் வீரர்கள் மீது மின்னல் வேகத்தில் அம்பு தாக்குதல்களை பயங்கரமாக நடத்த முடியும். எண்ணற்ற கொப்பர்களையும் கவிழ்த்துவிட முடியும். தீ உருண்டல்களை வீசிவிட முடியும். விற்பொறிகளை அந்த தாழ்வான தளத்தில் இருந்து எளிதில் இயக்கலாம். அப்படியொரு தாக்குதல் நடக்கும் என்றால் நமது படைகள் உள்ளே முன்னேறுவது இயலாமல் போவதோடு அழியவும் செய்யும். அதிகமாக ஆகிவிடும் அந்த அழிவு என்றான் கருவூர் சேந்தன். சேந்தா, நாம் இப்படித்தான் இயங்குவோம் என்று முன்கூட்டியே தெரிந்தாலன்றி இப்படி ஒரு தாக்குதலுக்கு பாண்டியர்கள் எப்படி செய்ய முடியும் என்றான். தேவையில்லை மன்னா, ஒரு ஊகம் இருந்தது போதுமா என்கிறான். அப்படி ஊகிக்கின்றவன் உள்ளே இருக்கின்றானா? ஏன் இருக்க மாட்டானா? அந்த ஒரே மனிதன் சந்தனக்கோட்டையில் சிக்கிவிட்டானே மன்னவா. பழையன் பயங்கரமானவன் என்பதில் சந்தேகமில்லைதான். அதே சமயம் நாம் பிரஸ்தாபிக்கும் கிராமம், அது இந்த ஊகமானது சிரமமானதல்ல. பிற பாண்டிய தளபதிகளால் ஊகிக்க முடிந்ததுதான். கோட்டை தளபதி அதுகை அப்படி ஒன்றும் முட்டாள் அல்ல.
அதோடு நாம் அம்புமழைக்கிடையில் முன்புறம் தாக்கும் போதே நம் நோக்கம் எதிரிக்கு என்னவென்பது புரிந்துவிடும். அதற்கு பின் அந்த தாக்குதல் ஏற்பாடுகளை செய்ய அவனுக்கு நேரம் ஏது? இயக்குபவன் சாமர்த்தியமாக செயல்பட்டால் முடியுமல்லவா? சரி, வேறு சிரமம் ஏதாவது இருக்கின்றதா சேந்தா? தங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய விஷயம்தான். நாம் உள்ளே நுழைகிறோமே, உள்ளே என்ன வெட்ட வெளியாயிருக்கிறது? வரவேற்கவும் வழிகாட்டவும் பாண்டியர் படை இல்லையா? அவை கோட்டைக்குள் தூங்கிக் கொண்டா இருக்கும்? அவற்றின் மூலம் என்ன நடவடிக்கைகளை எதிர்பார்க்கின்றீர்? பாண்டியர் படை 3 வாயில்களிலும் உட்புறத்தில் 2 பக்கங்களிலும் அணிவகுத்து நிற்கலாம். நாம் நுழைகின்ற போது இருபுறத்திலிருந்தும் வந்து விழுந்தால் நம் கதி அதோ கதி. நம் படையின் முன்பகுதி அழியும், பின்பகுதி பின்வாங்கும். தளபதி, வாயில் கதவுகள் தகரப்பட்டதும் நம் படைகள் புயல் வேகத்தில் நுழைந்து நகருக்குள் ஊடுருவிவிடும். எனவே பாண்டியர் படை தாக்க அவகாசமே இருக்காது. மன்னவா, புயல் வேகம் என்பது முடியாத காரியம். தகவுகள் தகப்பட்டு தாறுமாறாக விழும். அவற்றை கடந்து யானைகள் சென்ற பின்புதான் நமது புறவிப்படை பிரவேசிக்க வேண்டும். அது புயல் வேகமாக இருக்காது, சாதாரண வேகமாகத்தான் இருக்கும். ஆகவே உள்ளே இருக்கும் பாண்டியர் படைகளால் எளிதில் தாக்க முடியும். சேந்தா, நீ அனைத்தையுமே வெறும் ஊகத்தை வைத்து கொண்டே பேசுகின்றாய். நம்முடைய செயல்கள் அனைத்தையுமே ஊகித்து விடுவதென்பது தகர்ப்பது என்பதும் எதிரிக்கு ஒருபோதும் முடியக்கூடாதல்லவா? அதோடு ஊகிப்பது வேறு, செயல்படுவது வேறு. இரண்டையும் ஒருங்கே பெற்ற படைத்தலைவன் உள்ளே இல்லை. அதிகையை பற்றிய தகவல் வேண்டாம் நெடுஞ்செழியா. வெறும் சிறுவன் அவன். மன்னவா, எதிரியை மிகவும் பலமானவன் என்று நீ போர்த்திட்டம் தீட்டுவதுதான் சிறந்த முறை. இல்லாத ஒன்றை இருப்பது போல் எண்ணி அஞ்சுவது பேதமை. அந்த குணம் சேரர்களுக்கு பொருந்தாத அம்சமாகும். இல்லை என்று நினைப்பதே ஊகம்தானே? இல்லை, உண்மை. பழையன் இப்பொழுது உள்ளே இல்லையோ அங்கே எதுவுமே இல்லை என்பதுதான் சரி. கருவூர் சேந்தனுக்கு மன்னவனின் திட்டமும் சித்தாந்தமும் சரியானதாக தோன்றவில்லை. பழையன் ஒருவனை வைத்தே போர்த்திட்டங்களை வகுப்பதும் எதிரிகளை பலமற்றவர்களாக கருதுவதும் சிறந்த ராஜதந்திரமாகாது என்று கருதினான். அதே சமயம் சேரன் மிகவும் பிடிவாதக்காரன் என்பதால் அவரிடம் தன் கருத்தை நிலைநிறுத்த முடியாமலும் நின்றான். இதற்கிடையில் அமைச்சர் ஒருவர் குறுக்கிட்டு, காவல் காட்டை அழிப்பது மற்றும் கோட்டை கதவுகளுக்கு அப்புறது மட்டுமே சொல்லுகின்றீர்களே, இரண்டிற்கும் இடையே இருக்கும் பயங்கர அகழி உங்களுக்கெல்லாம் நினைவில் இல்லையா? இது சாதாரண அகழி இல்லை, கோட்டைக்கல் அகழி என்றில்லாமல் முதலைகளுக்கென்றே அது பராமரிக்கப்படுகின்றது. முதலைகளுக்கு அது சொர்க்கம். அதில் சிக்கியவர்களுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடியதும் சொர்க்கம்தான் என்றார். அதெல்லாம் பெரிய விஷயமில்லை. காவல் காட்டில் வெட்டுமரங்களை போட்டு அகழியை துர்த்து விடலாம். இரவோடு இரவாக அந்த வேலையை எளிதில் செய்துவிட முடியும் என்று சொல்லிக்கொண்ட இரும்புரை, ஆம், சோழ நாட்டிலிருந்து ஏதாவது செய்தி உண்டா என்று உணவினான். உண்டு என்று குறுக்கிட்டது ஒரு புது குரல். அதை அடுத்து உள்ளே பிரவேசித்தான் புதியவன் ஒருவன். அவனை கண்டதும் சேரமானின் கண்கள் விரிந்தன வியர்ப்பால். சேரமானின் கண்கள் மட்டுமல்ல, அங்கே இருந்த அனைவரது கண்களுமே வியப்பால் விரிந்தன. புதியதாக பிரவேசித்த அந்த மனிதனை கண்டவுடன் பாசறையில் இருந்த அனைவரையும் வியப்பில் ஆழ்த்திய அந்த மனிதனுக்கு பிராயம் 50 இருக்கலாம். ஆனால் ஒற்றை நாடியான உடலும் சுருக்கம் விழாத சதைகளும் மார்பில் தோளிலுமாக காட்சியளித்த வடுக்களும் அவனுக்கும் முதுமைக்கும் இருந்த நீண்ட இடைவெளியை புலப்படுத்தின. சிவந்த உடலும் மீசையற்ற முகமும் பொற்கழல்களாக தூங்கிய கரங்களும் கால்களும் பட்டுப்போர்வை போர்த்தியிருந்த அழகும் அவனை ஒரு தேவ புருஷனாக ஆக்கியிருந்தன. ஒற்றை நாடியான உடலாயிருந்தாலும் அவன் வந்து நின்ற தோரணை உடலுக்கு கம்பீரத்தை சேர்த்தது. அந்த கம்பீரமானது பரம்பரை சொத்து என்று கூறுவது போல நீண்ட வாள் அவனது இடையில் தொங்கியது. விரிந்த கூந்தலை வரித்து கட்டி நீண்ட கிரீடம் அணிந்திருந்தான். அந்த கிரீடத்தில் பதிக்கப்பட்டிருந்த விலையுயர்ந்த கற்கள் பாசறையில் விழுந்த சூரிய ஒளியில் பட்டு பாசறை மனிதர்களை கண்களை கூச வைத்தது. கண்களில் ஒருவித ஒளி வீசியபடியே இருந்தது. அவன் இதழ்களில் புன்னகை ஒளிர்ந்தது. அதை கண்டு வியந்த சேரமன்னன் உடனடியாக எழுந்து போய் அவன் கரங்களை பற்றி கொண்டான். வாருங்கள் வாருங்கள், சோழ நாட்டிலிருந்து செய்தியை எதிர்பார்த்தேன். தாங்களே வந்துவிட்டீர்கள், வந்து அமருங்கள் என்று தன் மகிழ்ச்சியை தெரிவித்த அவன் தனக்கு அருகிலிருந்த பேராசனத்தில் அவனை அமர வைத்தான்.
யாரை முன்னிறுத்து சேரமன்னன் படையெடுப்பை மேற்கொண்டானோ, யாருடைய புகழை உயர்த்தி பழையனை சிறைப்படுத்தி பாண்டியனை எதிர்க்க துணிந்தானோ, அதற்காரண புருஷனான சிபி சக்கரவர்த்தி, மனுநீதி சோழன், கரிகாலன் போன்ற மாபெரும் மன்னர்களின் பரம்பரையில் வந்தவனும், முடிசூடிய நாளில் இருந்தே நாட்டிற்கு புகழ் சேர்த்தவனுமான பகல் போல செல்லும் புயல் போல செல்லும் புரவியையும் போர் பயிற்சியை வென்ற யானைகளை உடையவனும் என்றும் புறநானூற்று பாடல்களில் பாடப்பட்டவனுமான, பிற்காலத்தில் வெற்றிகரமாக ராஜசூய வேள்வி நடத்தி தன்னுடைய பெயரை அதனுடன் இணைத்து கொண்டவனும், உறையூர் பகுதிகளுக்கு மன்னனுமாக விளங்கிய சோழன் பெருநற்கிள்ளி சேரமானின் அன்பை புன்னகையோடு ஏற்றவாறு ஆசனத்தில் வந்து அமர்ந்தான். சொன்னபடி வந்துவிட்டீர்கள், மிகவும் மகிழ்ச்சி என்று மனம் விட்டு தெரிவித்து கொண்டான் சோழ மன்னன். இதை கேட்டு நகைத்த சேரன் இரும்புரை, அதில் சந்தேகம் இருந்ததா உங்களுக்கு என்றான். சந்தேகம் வர நியாயமில்லை, அசம்பாவிதம் ஏதாவது நடந்து விடலாம் அல்லவா, ஆகத்தான் அப்படி சொன்னேன். மகிழ்ச்சி, அப்படி எதுவும் உண்டாகவில்லை. உணவு அருந்துகிறீர்களா? உணவா? உணவை தேடியா பாசறைக்கு வருவேன்? அதெல்லாம் முடிந்து விட்டது. சேரமன்னா, போற விவரங்களை பற்றி பேசலாம். இப்படி மன்னர்கள் இருவரும் பேச்சுக்கள் முடிந்த பின் தன்னுடைய போர்த்திட்டம் பற்றி விளக்கிச் சொன்னான் சேரன். அதோடு அந்த திட்டத்தில் இருந்த சிரமங்களை பற்றி கருவூர் சேந்தன் கூறியவற்றையும் எடுத்துரைத்தான். விவரங்கள் சொல்லி முடிக்கப்படும் வரை குறுக்கிட்டு எதுவும் பேசாமல் இருந்த பெருநற்கிள்ளி, பிறகு கோட்டைக்குள் பாண்டியரது படை எவ்வளவு இருக்கும்? கணிசமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன் என்றான் இடும்புரை. கணிசமாக என்றால் நம் படையளவிற்கு இருக்குமா? இருக்கலாம் என்று ஊகம்தான். நம் படையை விட அதிகம் இருக்காது என்று வேண்டுமானால் நம்பலாம். உள்ளே யார் யார் இருக்கிறார்கள்? மன்னன்தான். தளபதிகள், கோட்டை தளபதி அதுகை இருக்கின்றான். குறிப்பிடுகின்ற மாதிரி அவ்வளவுதான். பழையனா? அவனை பற்றி செய்தி உங்களுக்கு தெரியாதா சோழரே? அவன் என் சந்தனக்கோட்டையில் இருக்கின்றான். போர் முடியும் வரை அவனை விலக்கி வைப்பது சாதகமானது, ஆபத்தில்லாதது என்றுதான் அவனை சிறைப்பிடித்தேன். அப்படியா? உன் சாகசம் இணையற்றது சேரமன்னா. உன்னுடைய செயல் இப்பொழுதே நமக்கு பாதி வெற்றியை அளித்து விட்டது என்று கருதலாம். போகட்டும், இப்பொழுது நான் கேட்பதற்கு பதில் சொல். நாம் பாண்டிய மன்னனின் நிலையில் இருந்தால் கோட்டை முற்றுகையை சமாளிக்க என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்திருப்போம்? அந்த ஊகம் நமக்கெதற்கு? மிகவும் அவசியம். போரில் இறங்க நம் திட்டங்களை மட்டும் நாம் நம்பிக்கொண்டே இருக்க முடியாது. எதிரியின் திட்டங்களையும் ஊகித்து அதற்கேற்பவும் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். சோழரே, பாண்டியன் அனுபவம் இல்லாதவன். அவனுக்கு இது கன்னிப்போர். அதுகை வீரன்தான் என்றாலும் முன் யோசனை இல்லாதவன். பழையனும் இல்லாத நிலையில் இந்த இருவரும் சேர்ந்து என்னை திட்டத்தை தீட்டிவிட முடியும் பிரமாதமாக? அலட்சியம் வேண்டாம் இரும்புரை. அனாவசியமாக நம்பிக்கையை விட அனாவசிய அவநம்பிக்கை ஆபத்தானது. முதலிலிருந்து சற்று யோசிப்போம். கோட்டை முற்றுகையிடப்படுகிறது என்றால் முதலில் முற்றுகையை தாங்குவதற்குரிய உணவு சேமிப்பை துவக்குவோம். ஆயுத எண்ணிக்கையை அதிகரிப்போம். படைகளை பலவாறு திரட்டுவோம். இவை பொதுவான ஆயத்தங்கள். புத்திசாலிகளாக இருந்தால் மக்களுக்கும் போர் பயிற்சி அளித்து அவர்களையும் தயார்படுத்துவோம் இல்லையா? ஆம் சேரமன்னா, கோட்டையை எதிரிகள் எவ்வாறெல்லாம் பலப்படுத்தலாம், அதை எப்படியெல்லாம் நாம் முறியடிக்கலாம் என்று யோசிப்போம் அல்லவா? ஆம் அண்ணா, இப்பொழுது சொல்லுங்கள், நம்முடைய தாக்குதலை பாண்டியன் எப்படி தகர்க்க முயல்வான்? இதற்கு கருவூர் சேந்தன் பதில் கூறினான். ஐயா, கோட்டையின் முக்கிய வெளி அரண்கள் அகழியும் காவல் காடும். அவற்றை உள்ளே இருந்து கொண்டு அவன் ஒன்றும் பண்ண முடியாது. எனவே உள்ளரண்களைத்தான் அவன் பயன்படுத்த முடியும். அந்த வகையில் கோட்டையின் மதில்கள் எந்த நேரமுமே சன்னத்துடன் இருக்கும். அதோடு காரணமே எதிரி மதிலை நெருங்கிவிடக்கூடாது என்பதுதான். மதிலை காக்கும் விதத்தை பொறுத்துத்தான் கோட்டை காக்கப்படுத்துவதும் வீழ்த்தப்படுவதும் இருக்கின்றது. பாண்டிய சம்பிரதாய ரீதியில் போர் முடியுமானால் மதில்களில் உள்ள துளை மாடங்கள் மூலம் அம்பெய்து நம்மை தலை காட்ட முடியாமல் தடுப்பான் அவன். மீண்டு வருபவர்களை மதில் மேலுள்ள பொறிகளை இயக்கி அழிப்பான். அதையும் மீறினால் எண்ணெய் கொப்பரைகளை கவிழ்ப்பான். ஆனால் சேர மாமன்னர் போர் நடவடிக்கையை ஆரம்பித்ததுமே இந்த முயற்சிகளுக்கெல்லாம் இடமில்லை என்பதை எளிதில் ஊகித்து கொள்ள அவரால் முடியும். எனவே நம்மை கோட்டைக்குள் வர அனுமதித்து
உள்ளிருந்தபடியே உக்கிரமான தாக்குதலை செய்யலாம். அந்த தாக்குதல் போர் சம்பிரதாயங்களை மீறி வெறும் கொலை முயற்சியாக இருந்தாலும் வியப்பதற்கில்லை. நம்முடைய படைகள் உள்ளே நுழைய வேண்டிய அவசரத்தில் கவனமில்லாமல் வரும்பொழுது தயாராக உள்ளே இருக்கும் பெரிய பாண்டிய படை வெறி தாக்குதலை நடத்தும். மதிலின் உட்புறம் உள்ள தாழ்வான தளத்தில் உள்ள வில் பொறிகளை இயக்கி சரமாரியாக அம்புகளை பொழியலாம். இவற்றையெல்லாம் மீறி நம்முடைய படைகள் முன்னேறினால் ஒருவேளை நகருக்குள் இருக்கும் படைகள் நம்மை தாக்கும். அப்பொழுது நாம் தப்பவே முடியாது. இப்படி 3 வாசல்களிலும் நடந்தால் நமக்கு மிகுந்த ஆபத்திற்கு உள்ளாவோம். இப்படி நாம் தத்தளிக்கும் பொழுது மதிலின் மீது வீரர்கள் தோன்றி வெளியிலும் தாக்குதலை நடத்தி நம்மை பிரிப்பர். நமக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது. சேரர் தளபதி கூறியதை அடுத்து ஒருவருக்கொருவர் சிலாகித்து கொண்டார்கள். ரொம்பவும் சரிதான் தளபதி, சொல்வது போல்தான் பாண்டியன் நடந்து கொள்வான். அப்படி நடந்து கொண்டால் நம்முடைய கதி அதோ கதிதான் என்றனர். சோழ மன்னன் பேச முற்பட்டு, மொத்தத்தில் நமது போர்த்திட்டம் பாண்டியன் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான் இல்லையா என்றான். எல்லோரும் அதை ஒப்புக்கொள்வது போல் தலையசைத்தனர். எதிரி ஊகிக்கின்ற மாதிரி போர்த்திட்டம் தீட்டுவது பலவீனத்திற்கு அடையாளம் என்பதை ஒப்புக்கொள்கின்றீர்களா என்று 2வது கேள்வியை கேட்டான் சோழன். அதற்கும் அங்கே இருந்தவர்கள் தலையை ஆட்டினர். எதிரியிடம் பலவீனங்களை எதிர்பார்த்து அதை பயன்படுத்தி வெற்றி வாய்ப்பை தேடுவதை விட நமக்கு எதிரிக்கு நம்முடைய பலத்தை சுட்டி காட்டி தோல்வியடைய செய்வது சிறப்பாக இருக்குமல்லவா? சோழனின் இந்த 3வது கேள்வியை கேட்டு உண்மை உண்மை என்றார்கள் தளபதிகள். ஆகவே இந்த அடிப்படையில் நம் நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்வோம். சேரமன்னா, நான் சொல்வதை யோசித்துப்பார். நீ விரும்புகின்ற மாதிரி காவல் காட்டை அழிக்கலாம். அதே சமயம் ஒரு மடம் கூட இல்லாத மாதிரி முற்றிலும் அழித்து கோட்டையின் 3 முப்புறங்களையும் வெட்டவெளியாக்கி விடுவோம். கோட்டையிலிருந்து தொடுக்கப்படும் அம்பு நம்மீது விழக்கூடிய தூரத்திற்கு அப்பால் நாம் அணிவகுத்து நிற்போம். கோட்டை வாசல் கதவுகளை தகர்த்து நாம் உள்ளே நுழையப் போகிறோம் என்ற எண்ணமே பாண்டியர்களுக்கு வரக்கூடாது. நம்முடைய எண்ணம் என்னவென்றே அவர்களுக்கு தெரியக்கூடாது. உடனடியாக நாம் தாக்குதல் செய்வோம் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்ற மாதிரி ஆயத்தங்களை செய்து அவனை நம்ப வைக்க வேண்டும். அவனும் உடனடி நடவடிக்கையில் இறங்கி தாக்க தயாராக இருப்பான். நாம் எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டும். பிறகு திடீரென்று படைகளை இப்படியும் அப்படியும் நகர்த்தி புதிய முயற்சியை செய்வது போல் காட்ட வேண்டும். ஆனால் முன்னேறிவிடக்கூடாது. இப்படி 2 நாட்கள் செய்தால் அவனிடம் குழப்பமும் அசிரத்தையும் உண்டாகும். அந்த நிலையில் ஒரு நாள் இரவு நேரத்தில் திடீரென்று தாக்குதலை மேற்கொள்வோம். சத்தமின்றி சேரநாட்டு தூசிப்படைகளை அனுப்பி மதில்களில் ஏற விடுவோம். அந்த தூசிப்படைகளின் திறமை உலகமே அறிந்தது. அவர்கள் திறம்பட மேலேறி அங்கே உள்ள வீரர்களை திடீரென்று தாக்குவார்கள். விற்பொறிகளை அழிப்பார்கள். எண்ணெய் கோப்பொறிகளை உட்புறமே கவிழ்ப்பார்கள். தீ உருண்டைகளை நாமும் வெளியிலிருந்து சரமரியாக உள்ள வீசுவோம். பெரிய குழப்பம் ஏற்படும். அந்த நேரத்தில் யானைகளை செலுத்தி வாசல் கதவுகளை இடிக்கலாம். அப்படி இடித்தால் உள்ளே உண்டான குழப்பமான சூழ்நிலையில் பாதுகாப்பு குறையும். நாம் கதவுகளை தகர்த்து உள்ளே நுழைந்து விடலாம். இருட்டு நேரம் என்பதால் நமக்கு சற்று சாதகம்தான். இத்தனை குழப்பங்கள் நடக்கும் பொழுது நம்முடைய வீரர்கள் பெருமளவில் மதிலேறி போர் செய்வதில் ஈடுபட்டால் கணிசமான அழிவை உண்டாக்கிவிடலாம். வாசலில் நுழையும் நம் படைகள் உள்ளே நிற்கும் எதிரிகளை அழித்து கொண்டே பாம்பு போல ஊர்ந்து உள் சுவற்றின் பக்கங்களுக்குள் நுழைந்தால் பாண்டியர் படை நகரவே முடியாமல் செய்துவிடலாம். மதில் சுவற்றோடு இறுக்கிவிடலாம். விடுவதற்குள்ளாகவே பாண்டியனின் வாழ்வு முடிந்துவிடும் என்றான். அதாவது பலவித ஆயுதங்கள் செய்து எதிரிகளை குழப்பிவிட வேண்டும். பிறகு எதிர்பாராமல் தாக்க வேண்டும். அப்படித்தானே என்று வினவிய சேர மன்னன், இந்த திட்டத்திலும் சிக்கல்கள் இல்லாமல் இல்லை என்றான். கவலை வேண்டாம், திட்டத்தை தந்தவரே சிக்கலையும் அவிழ்ப்பார் என்றார் பெருநற்கிள்ளி. நீங்கள்தானே திட்டத்தை அறிவித்திருக்கின்றீர்கள்? இல்லை, அதை அளித்தவன் ஒரு சூரன். சிறிது பொறுங்கள், அவனை நேரில் இங்கு வந்து சேர்ந்து விடுவான். யார் அந்த சூரன் என்று அனைவரும் தங்களை தாங்களே கேட்டுக்கொண்டனர். சிறிது நேரம் சென்றது. அந்த சூரன் அங்கே வரவும் செய்தான். அவனை கண்டதும் நீயா என்று விழித்தான் சேரன் இரும்பரை. கடகடவென்று சிரித்தான் அந்த சூரன், பாசறையே அதிர்வது போல.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.